அங்க இருக்கிற காங்கிரஸ் டபுள் கேம் ஆடுது. இங்க இருக்கிற மாணிக் தாகூர் கொந்தளிக்கிறார். அங்க இருக்கிற DK சிவகுமார் அவங்களுக்கு ஆதரவா பேசுறாரு. ராகுல் காந்தின்னு ஒருத்தர் எதுக்கு இருக்காரு, கார்கேன்னு ஒருத்தர் எதுக்கு இருக்காருன்னு தெரியாது. இந்த மேகதாட்டு பிரச்சனையே ஏன் வருதுன்னா, அடுத்த வருஷம் எலெக்ஷன். அப்ப DK சிவகுமார் இந்த பிரச்சனையை எழுப்புறாரு. அதிமுக ஆட்சியில ஆவின் ஓரளவுக்கு இருந்தது. திமுக ஆட்சியில முற்றிலும் ஒண்ணு இல்லாம போய் நம்முடைய கொள்முதலை கிட்டத்தட்ட 32 லட்சம் லிட்டர் அளவுக்கு இறங்கிடுச்சு. விவசாயிகளுடைய எதிர்பார்ப்பு தான் அதிகமா இருக்கு. பட்ஜெட்டுங்க வந்தாலே நிறைய இடங்கள்ல கொள்முதல் நிலையங்கள் இல்லாம செய்யாம ஏகப்பட்ட கஷ்டங்கள் இருக்கு. இதெல்லாம் இந்த பட்ஜெட்ல சரிப்படுத்தப்படுமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. அங்கேயே போக்குவரத்து அதிகாரிகள் கூப்பிட்டு இங்க எல்லா பஸ்ஸும் நிக்கணும், தனியார் பஸ்ஸும் நிக்கணும், இன்னும் 2 நாள் பொறுத்து செக் பண்ணிட்டு போறாரு. அப்ப 5 வருஷ விவகாரம் ஒரு 5 நிமிஷத்துல முடியுதுன்னா இந்த மாதிரி விஷயங்களை வரவேற்கிறதுல தப்பே கிடையாது. 25-26 பேர்ல 39,000 ரூபாய் கடன் வாங்கிட்டாங்க கடைசியா. ஆனா இது எல்லாமே மறைச்சிட்டு எனக்கு என்னன்னு ஒவ்வொரு விஷயங்களும் பேசுறது. இந்த தென்மேற்கு பருவமழை ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா மழை பெஞ்சு தண்ணி வந்திருக்கும். ஆனா ஏன் வரலன்னா எல்னினோ பாதிப்பு தென்மேற்கு பருவமழையும் சரியா இல்லை. ஏஐ மூலமும் பள்ளிகளுக்கு இது பண்ண போறோம் அப்படின்றதுக்காக அரசு பள்ளிகளுக்கு எல்லாமா அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்கு சார். ஆனா தலைமை நீதிபதி பதவி ஏற்பட்டாலையும் வந்தே மாதிரம் பாடிச்சு. அன்னைக்கு அப்போதைய முதல்வர் ஸ்டாலின் கம்முன்னு உட்காந்துட்டு வந்தார். அவர்கள் உடைத்தால் மண் கூட, மற்றவர்கள் உடைத்தால் பொன் கூட. கம்யூனிஸ்ட் கட்சிகள் என்ன இந்த அளவுக்கு ஆயிட்டாங்கன்ற மாதிரி. நம்ம இயற்கையை கை வைக்கிறோம், இயற்கை நம்ம மேல கை வைக்கிறோம். வர்ற அக்டோபர் நவம்பருக்கு மேல அதீத மழை இல்லை போய்த்து போகும். 2015 மாதிரியும் நடக்கும். மெய்வர மாற்றம் வரும். இன்றைய நம்மளுடைய நிகழ்ச்சிக்கு மூத்த பத்திரிகையாளர் திரு அப்துல் முத்தலிப் வந்திருக்கிறார். நிறைய அரசியல் நிகழ்வுகள் நடந்து கொண்டு இருக்கின்றன. அதை பத்தி தான் இன்னைக்கு விவாதிக்க போறோம். வணக்கம் சார். வணக்கம். முக்கியமான ஒரு பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா மேகதாது அணை அப்படிங்கிற ஒரு ப்ராப்ளம் போயிட்டு இருக்கு. கர்நாடகாவோட தாட் என்னவா இருக்கு அப்படின்னா, தமிழ்நாட்டோடைய அனுமதி எங்களுக்கு தேவை கிடையாது, நாங்க அணையை கட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மும்மரமா இருக்கிறாங்க. அது சம்பந்தமா போய்கிட்டு இருக்கும் போதே மத்திய அமைச்சர் ஒருத்தர் பாத்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டுடைய அனுமதி தேவையில்லை, கர்நாடகா அவங்க ஓனா டிசிஷன் எடுத்துக்கலாம்னு சொன்னதுக்கு இங்க நம்மளுடைய மாநில அமைச்சர் நீர்வளத்துறை அமைச்சர் புசி ஆனந்த் அவர் பாத்தீங்க அப்படின்னா மத்திய அமைச்சருக்கு புரிதல் இல்லை அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கிறாரு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? காவிரி மேலாண்மை ஆணையம் அது சம்பந்தமா அந்த காவிரி பிரச்சனைன்றது நமக்கு பல ஆண்டுகளாகவே இருந்துட்டு இருக்கு. அதுல நமக்கு உரிய நீர் பங்கீடு வேணும்ன்றது ஒரு பெரிய சண்டை ஓடிக்கிட்டே இருக்கும். அந்த கேட்ட டிஎம்சி தண்ணி தரமாட்டாங்க. ஆனா அந்த வருஷம் மழை இஷ்டத்துக்கு பேர்ந்தா வேற வழி இல்லாம திறந்து விட்டுருவாங்க. அதோட 2 மடங்கு நமக்கு வரும். இந்த மாதிரிலாம் நடக்குது வச்சுக்கலாம். இந்த பிரச்சனைகள்ல காவிரி மேலாண்மை ஆணையம் அவங்க ஒரு இதை சொல்றாங்க. அதாவது ஒரு நதி உற்பத்தியாகி எந்த மாநிலங்களை நோக்கி பாயுதோ, கடல்ல போய் கலக்குதோ, அது கீழ்ப்படுகை அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு தான் உரிமை அதிகம். அப்ப கீழ்ப்படுகை நதிகளுக்கு தான் உரிமை அதிகம்னா தமிழ்நாடு கீழ்ப்படுகையில இருக்கு. அப்போ காவிரி வரும்பொழுது அதுக்கு தடுப்பணை கட்டுவோம், எங்களுக்கு தண்ணி தேவை, 5 டிஎம்சி பெங்களூரு தேவைன்றதுக்காக இவங்க தடுப்பணை கட்டினாங்கன்னா நமக்கு வர வேண்டிய, ஏற்கனவே பிரச்சனை ஓடிட்டு இருக்கு, வர வேண்டிய தண்ணியை நிறுத்தி வச்சுக்குவாங்க. இவர்கள் அந்த மேலாண்மை ஆணையத்தெல்லாம் மதிக்கிறதே கிடையாது. அப்ப இந்த மாதிரி பிரச்சனைக்கு நடுவுல இந்த விவகாரம் பெருசாகிட்டே போகுது. மத்திய அரசு இதுல டபுள் கேம் ஆடிட்டு இருக்கு. அங்க இருக்கிற காங்கிரஸ் டபுள் கேம் ஆடுது. இங்க இருக்கிற மாணிக் தாகூர் கொந்தளிக்கிறாரு. அங்க இருக்கிற DK சிவகுமார் அவங்களுக்கு ஆதரவா பேசுறாரு. ராகுல் காந்தின்னு ஒருத்தர் எதுக்கு இருக்காரு, கார்கேன்னு ஒருத்தர் எதுக்கு இருக்காருன்னு தெரியாது. அவர்களை பொறுத்த வரைக்கும் கர்நாடகால 2 தேசிய கட்சிகள் இருக்குது. அப்புறம் 2 தேசிய கட்சிகளுக்கும் அங்க ஆட்சி அமைக்கணும்னு ஆசை. இந்த மேகதாட்டு பிரச்சனையே ஏன் வருதுன்னா, அடுத்த வருஷம் எலெக்ஷன். அப்ப DK சிவகுமார் இந்த பிரச்சனையை எழுப்புறாரு. இந்தியா பாகிஸ்தான் மாதிரி தான். எப்போல்லாம் அரசியல் நெருக்கடி வருதோ அன்னைக்கு தமிழ்நாட்டு பிரச்சனை கையில் எடுத்தா அங்க ஹீரோவா பார்க்கப்படுவாங்க. அப்போ காங்கிரஸ் இதை கையில் எடுக்கும் போது பிஜேபி என்ன பண்ணும்? அப்ப அவர்கள் என்ன பண்றாங்க, அங்க இருக்கிற அந்த மினிஸ்டர் நீர்வள ஜல்சக்தி மினிஸ்டர் சௌத்ரி அவரு நேற்று முந்தா நாள் என்ன சொல்றாருன்னா, 2018 உச்சநீதிமன்றம் தீர்ப்புல தமிழக அரசு, அதாவது கீழ்ப்படுகை மாநிலமான தமிழக அரசு உள்ளிட்ட மாநிலங்களுடைய அனுமதி இல்லாமல் அந்த இதை கட்டக்கூடாது அப்படின்ற வரியே சுப்ரீம் கோர்ட்டு சொல்லலைன்னு ஒரு புது கதையை தூக்கி போடுறாரு. ஆனா 2020 திக்விஜய் சிங் அவரே சொல்லியிருக்காரு. இன்னொன்று சுப்ரீம் கோர்ட்டு ஆர்டர் 2018 இது இருக்கு. அப்ப எனக்கு என்னன்னு இந்த மாதிரி பேசுறாங்கன்னா இது புது ஒரு விஷயத்தை கிளப்பி விடுறாங்க. அதை தான் அவர் புசி ஆனந்த் அவர் புரிதல் இல்லாம பேசுறான்னு சொல்லியிருக்காரு. உலக அதிசயமாக புசி ஆனந்த் முதல் முறையாக வாய் திறந்திருக்கிறார். நாம் அதை கண்டிப்பாக
பாராட்டியே தீர வேண்டும். அதனால இந்த மேகதாட்டு அணை விவகாரத்துல மத்திய அரசும் இந்த பார்லிமெண்ட்ல கொடுத்த பதில் பார்க்கும்போது அவங்களும் கேம் விளாடுறாங்க அப்படின்னு ஒரு சந்தேகம் வருது. அதே நேரத்துல நீர்வளத்துறை அமைச்சர் வந்து இப்போ ரீசெண்டா ஒரு வீடியோல வந்து வைரல் ஆகிட்டு இருக்காரு. என்னன்னா டிராஃபிக் அதிகமா இருக்குன்னு சொல்லிட்டு பைக்ல ஸ்கூட்டர்ல வந்து கிளம்பி வந்து தன்னோட பணியை வந்து தொடங்கி வச்சிருக்கிறாரு. அதாவது கோவத்துல வந்து ஆத்துக்களை கிளீன் பண்ற அந்த வேலைகளை தொடங்கி வச்சிருக்காரு. அது இப்போ வைரலா போய்கிட்டு இருக்கு. பண்ணட்டுங்க, ஏதாவது ஒன்று பண்ணட்டும். அதாவது அரசியல்வாதினா இப்படிதான் இருக்கணும்ன்ற இது இல்லாம ரொம்ப எளிமையா ஏதாவது பண்ணா வரவேற்போம். ஏன்னா இப்படிதான் வரணும், அப்படிதான் இருக்கணும், அந்த மாதிரிலாம் கிடையாது. நீங்க பாத்தீங்கன்னா போய் கனிமொழி ஒரு பஸ் ஸ்டாண்ட் திறந்து வைக்கிறாங்க. அந்த மக்கள் வந்து கேட்குறாங்க, இது என்னதுன்றாங்க. பஸ் ஸ்டாண்டுங்க, பஸ்ஸு நிற்கிறதுக்கு தானுங்க பஸ் ஸ்டாண்டு, இங்கே பஸ்ஸே நிற்க மாட்டேங்குது, 5-6 வருஷமா நாங்கள் போராடிக்கிட்டு இருக்கிறோம். தூத்துக்குடி அதுக்கு அவங்க ரொம்ப சிம்பிளாக என்ன சொல்லியிருக்கலாம், நான் வந்து போக்குவரத்து அமைச்சரோட பேசுகிறேன், தொகுதி எம்எல்ஏயும் பேசுவார்னு சொல்லியிருக்கணும். ஆனால் அவங்க என்ன சொல்லிட்டு போகிறாங்க, ஓட்டு போட்டல அப்படின்ற மாதிரி. நான் முதலமைச்சர், எங்கள் முதலமைச்சர் இருந்தால் 15 நாளில், அதான் 5 வருஷம் நடக்காது, இவங்க முதலமைச்சர் தான் 15 நாளில் நடக்கொண்டு போகிறாங்க. அப்போவும் வேலை ஆகல, அந்த ஜனங்க நின்று திட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ அந்த அமைச்சர் வர்றாரு, என்ன விஷயம்னு கேட்குறாரு. இந்த மாதிரி விஷயம். அங்கேயே போக்குவரத்து இவங்க அதிகாரிகளை கூப்பிட்டு இங்கே வந்து எல்லா பஸ்ஸும் நிற்கணும், தனியார் பஸ்ஸும் நிற்கணும், இன்னும் 2 நாள் பொறுத்து செக் பண்ணுன்ட்டு போகிறாரு. அப்போ 5 வருஷ விவகாரம் ஒரு 5 நிமிஷத்தில் முடியுதுன்னா இந்த மாதிரி விஷயங்களை வரவேற்கிறதுல தப்பே கிடையாது. அறநிலைத்துறை, கோயில் நிலங்கள் திரும்ப திரும்ப நிலங்களை கைப்பற்றுறாங்க. இந்த இன்னைக்கு அந்த 4 பேர் அரெஸ்ட்டு, அந்த பழனி கோயிலில் வித்தவனும் வாங்கணும்னு அரெஸ்ட்டு. மீனாட்சி அம்மன் கோயில் நில ஆக்கிரமிப்பில் 19 பேர் மேல் நடவடிக்கை. இந்த மாதிரி விஷயங்கள்ல நல்லது நடந்ததுன்னா நம்ம வரவேற்போம். நம்முடைய இப்போ ஆவின் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒன்றுமே இல்லை. அதிமுக ஆட்சியில் ஆவின் ஓரளவுக்கு இருந்தது, திமுக ஆட்சியில் முற்றிலும் ஒன்றும் இல்லாமல் போய் நம்முடைய கொள்முதலை கிட்டத்தட்ட 32 லட்சம் லிட்டர் அளவுக்கு இறங்கிடுச்சு. இன்னைக்கு நம்மளுடைய உற்பத்தி பார்த்தீங்கன்னா 2 கோடி சில்லற லிட்டரு. ஆனால் அதை திருமலாவும் ஹெரிட்டேஜும் ஆரோக்கியாவும் எடுத்துகிட்டு போகிறாங்க. இங்கே ஆவின் அதை பற்றி கவலையே படல. குஜராத்துடைய அமுல் வேர்ல்டு நம்பர் 1ல் இருக்கான், கர்நாடகாவுடைய நந்தினி வேர்ல்டு நம்பர் 1 இந்தியாவுக்குள்ளே இருக்கிறாங்க. ஆனால் ஆவின் தமிழ்நாட்டில் கூட இல்லை. அப்போ அதுக்கான அமைச்சர் வரும்பொழுது நம்ம கோரிக்கைலாம் வைக்கிறோம், கொஞ்சம் இதை பாருங்க, பண்ணுங்க, கொள்முதல் அதிகப்படுத்துங்க, இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்குற மாதிரி ஆவினை ஒரு வேர்ல்டு ப்ராடக்டாக மாற்றுங்க, அட்லீஸ்ட் இந்தியா லெவலில் மாற்றுங்கன்றோம். எந்த ஏற்பாடும் இல்லை. அப்படி ஒரு அமைச்சர் இருக்கிறாங்கன்னா தெரியல. அப்போ அதை நம்ம வந்து கண்டிக்கணும். இந்த மாதிரி விஷயங்கள் தான். ஆகஸ்ட் 5ஆம் தேதி பட்ஜெட் தாக்கல் நடக்க போகுது சட்டமன்றத்தில். திராவிட கழகமே இல்லாத ஒரு புதிய அரசு இன்னைக்கு முதல் முறையா பட்ஜெட் தாக்கல் பண்ண தயாரா இருக்கிறாங்க. விவசாயிகளுடைய எதிர்பார்ப்பு தான் அதிகமா இருக்கு. பட்ஜெட்டுங்க வந்தாலே விவசாயத்துக்கு, வேளாண்க்கு என்ன பண்ண போறாங்க அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. இன்னைக்கு விவசாயிகள் அவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க. நிறைய இடங்கள்ல கொள்முதல் நிலையங்கள் இல்லாம செய்யாம ஏகப்பட்ட கஷ்டங்கள் இருக்கு. ஸோ இதெல்லாம் இந்த பட்ஜெட்ல சரிப்படுத்தப்படுமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு சார். இது இந்த கவர்மெண்ட் அமைஞ்ச பிறகு வருகின்ற முதல் பட்ஜெட். ஏற்கனவே கிட்டத்தட்ட 10 லட்சம் கோடி ரூபா கடன். அப்போ அவர்கள் புதுசாக ஆட்சிக்கு வருவோமோ வரமாட்டோமோ என்னன்னு தெரியல. அவர்கள் வாட்டில் அறிவிப்புகளை அள்ளி குவித்து விட்டார்கள். 2500 ரூபா கொடுக்குறாங்க அது. அப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து அறிவிப்புகள் வருமா, இவங்க திமுக ஏதோ இவங்க அடுத்த வருஷமே நிறைவேற்றின மாதிரி ஏன் பண்ண மாட்டேங்குது, இது ஒரு பக்கம் கேள்வி. நேற்று ஒரு மூத்த பத்திரிகையாளர் ஒருத்தர் பேசுகிறாரு, திமுகவோ அதிமுக அமைஞ்சிருந்தால் உடனடியாக 2500 ரூபா 2000 ரூபா பெண்கள் கொடுத்துருப்பாங்க. இவர் அதிமுக வந்து தான் 10,000 ரூபா கொடுத்துருப்பாரு. விவசாயிகள் கடன் உடனடியாக தள்ளுபடி பண்ணியிருப்பாங்க இப்படிலாம். ஆனால் நடைமுறை என்னன்னா, இதுக்கு முன்னாடி அதிமுக அரசுல இதில் விவசாய கடன் தள்ளுபடி பண்ணுறாங்கன்னா, தள்ளுபடின்னு அறிவிச்சிட்டாங்கன்னா அந்த 12,500 கோடி ரூபா அந்த கூட்டுறவு வங்கியில் வாங்கினது அவங்க கட்ட தேவையில்லைன்னு ஆகிடும். ஆனால் அந்த கூட்டுறவு வங்கிக்கு அந்த 12,500 கோடி ரூபா உடனே கொடுக்கணும்ல. கண்டிப்பாக. ஏன்னா அதை வச்சு தான் அவங்க ரன் பண்ண முடியும். அதை டேலி பண்ணணும். ஆனால் 5 வருஷம் ஆனாலும் கொடுக்க மாட்டான். அப்போ அவன் கையில் காசே இல்லாமல் அவன் எந்த விவசாயிக்கு புதுசாக கடன் தருவான், அவன் எப்படி ரொட்டேஷன் பண்ணுவான்? அப்போ அந்த கூட்டுறவு வங்கிகள் முடங்குற ஏற்பாடு. தள்ளுபடி மட்டும் பண்ணிடுவாங்க, அறிவிப்பு வந்துடும். அவங்களுக்கு கடன் பிரச்சனை இருக்காது. விவசாயிகளுக்கு நான் பாதிக்கப்படுறது கூட்டுறவு வங்கிகள் நல்லா இருந்தால் தான் விவசாயி பொழைக்க முடியும். அப்போ இந்த விவகாரம் வரும்பொழுது ஆர்பிஐ வந்து ஒரு ரூல் கொண்டு வராங்க, அப்படி தள்ளுபடி இனிமேல் பண்றீங்கன்னா 60 நாளைக்குள்ள அந்த பணத்தை கட்டிடணும். அப்போ இந்த கவர்மெண்ட் வரும்போது தான் அந்த சட்டம் வருது. அப்போ இவர்கள் முழு விவசாய கடன் தள்ளுபடி பண்ணா அதுக்கு நிதியை கட்டி ஆகணும். அப்போ அவர்களுக்கு என்ன பிரச்சனைனா, எவ்வளோ நம்மளால முடியுமோ அதை பண்ணுவோன்ட்டு தான் 4000 சில்லற கோடி பண்றாங்க. அதனால எனக்கு என்னன்னு யாரும் பேசிட முடியாது. ஒவ்வொரு நிலைமை, பழைய நிலைமை எப்படி இருந்தது, இப்போ எப்படி இருக்கு, இதெல்லாம் பார்த்து தான் பேச முடியும். கவர்மெண்ட்டும் அப்படிதான். நிதி இழப்பு இருக்குல்ல,
அதெல்லாம் ஒவ்வொருவரும் கட் பண்ணி போன ஒரு 2-3 மாசத்துல ஒரு 10,000 சில்லற கோடி ரூபா மிச்சப்படுத்தினதா தகவல். இதுல என்ன சொல்றாங்க? 29,000 கோடி ரூபா கடன் வாங்கியிருக்காங்க. 21,000 கோடி. இந்த இதுலயே இவங்க தான் அதிகம் வாங்கியிருக்காங்க. ஆனா உண்மை என்னன்னா, போன கவர்மெண்ட் முடியிற நேரத்துல 25, 26 பீரியட்ல 39,000 கோடி ரூபா கடன் வாங்கியிருக்காங்க கடைசியா. ஆனா இது எல்லாமே மறைச்சிட்டு எனக்கு என்னன்னு ஒவ்வொரு விஷயங்களும் பேசுறது. அப்ப இந்த மாதிரி விஷயங்கள்ல ஒரு கவர்மெண்ட் ரன் பண்றது நடைமுறை என்ன, நடைமுறை யதார்த்தம் என்ன, இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு தான் எந்த விஷயத்தையும் பத்திரிகையாளரும் சரி மற்றவங்க பேசணும். அப்போ இந்த கவர்மெண்ட் வருது. இப்போ 134 கோடி ரூபா விவசாயிகளுக்கு இந்த வருஷம் நீர் வரல. ஏன்னா தண்ணியே திறந்து விட முடியல. அங்கேயும் இல்லை, உண்மையிலேயே கர்நாடகாலையும் இல்லை. இந்த தென்மேற்கு பருவமழை ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா மழை பெஞ்சு தண்ணி வந்திருக்கணும். ஆனால் ஏன் வரலன்னா எல்னினோ பாதிப்பு தென்மேற்கு பருவமழையும் சரியா இல்லை. அநேகமாக அடுத்த வாரத்தில் கொஞ்சம் ஸ்பீடப் ஆகும்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அவங்களும் திறந்து விடக்கூடிய நிலைமையில இல்லை, அங்கே தண்ணி இல்லை. அப்போ இந்த மாதிரி விவகாரத்துல உடனடியாக 134 கோடி ரூபா ஒதுக்குறாங்க. அது கூட எதுக்கு ஒதுக்குறாங்கன்னா, இந்த நெல் விவசாயம் இதெல்லாம் பண்ணீங்கன்னா தண்ணீர் தேவைகள் இந்த மாதிரி இதெல்லாம் இருக்கு. அதுக்கு பதிலாக இந்த சிறுதானியங்கள் மற்ற இது அதுக்கான ஒரு விவசாயிகளுக்கு பண்ணுறதுக்காக தான் அந்த நிதி ஒதுக்குறாங்க. அதோடு சேர்த்து அந்த மற்ற அந்த உரம் மற்ற இதுவும் வந்து கொடுக்குற மாதிரி ஏற்பாடு இருக்குது. இதெல்லாம் ரொம்ப உள்ள போய் பார்த்தீங்கன்னா தான் தெரியும். மேலாப்புல பார்த்தா என்னையா மழை போயிடுச்சு 134 கோடி ரூபா கொடுக்குறாங்க, அது எந்த மூலைக்குது அப்படின்ற மாதிரிலாம் பேசுறது. அதனால இந்த பட்ஜெட்டு வேளாண் பட்ஜெட்டு அந்த ஒரு வினோத் கொஞ்சம் ஆலோசனை எல்லாம் பண்ணியிருக்காரு. எப்படி கொண்டு வர போறாங்கன்னு தெரியல. இனிமேல் வரதை பொறுத்தான் அந்த பட்ஜெட் வரதை பொறுத்தான் பார்க்க முடியும். அதே மாதிரி மாநில பட்ஜெட்ல வந்து நிதி பற்றாக்குறை இந்த மாதிரி விஷயங்களை எவ்வளோ குறைக்கிறாங்க, அப்புறம் அவங்க அறிவிச்ச அந்த இலவச பயண வாக்குறுதிகள் அதில் எவ்வளோ நிறைவேற்றுறாங்க, மற்ற திட்டங்களுக்கு எவ்வளோ ஒதுக்குறாங்க, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்க்க வேண்டியது. குறிப்பாக பள்ளி கல்வித்துறை இன்னும் கொஞ்சம் அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தணும்னு ஒரு முயற்சி போய்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ அதுக்கு எவ்வளோ நிதி ஒதுக்குறாங்க, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு. பள்ளிக்கல்வித்துறைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அமைச்சர் ராஜ்மோகன் வந்து சொல்லியிருக்கிறாரு, ஏஐ மூலமும் வந்து பள்ளிகளுக்கு வந்து இது பண்ண போறோம் அப்படின்ட்டு இருக்காரு. அரசு பள்ளிகளுக்கு எல்லாமா அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்கு சார். ஏன்னா அதை வந்து அவர் தெளிவுபடுத்தலைன்னு நான் நினைக்கிறேன். அதாவது பள்ளி கல்வித்துறை அந்த பாடத்திட்டங்கள்ன்றது வந்து அரசு பள்ளி தான், அரசு சார்பு அரசு உதவி பெறும் பள்ளிகள்னு வச்சுக்கோங்களேன். அப்போ பாடத்திட்டங்கள் வந்து தனியார் பள்ளிகளுக்கு இணையாக நீ அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தணும், கற்றல் முறையில் மாற்றம் கொண்டு வரணும் அப்படின்றத ரொம்ப முக்கியமாக கவனிக்கிறாங்க. நம்ம இது இப்போவும் நம்ம ஏஃபார் ஆப்பிளில் தான் இருக்கணும். கண்டிப்பாக அடுத்த கட்டத்துக்கு நகரல. ஏஃபார் ஏஐன்னு மாதிரி. ஆமாம், அட்லீஸ்ட் ஏஃபார் ஆப்பிள்னா ஆப்பிள் இதுதான் ஆப்பிள் அப்படின்ற அதை உணர்ற அந்த குழந்தைகளுக்கு சொல்லி கொடுக்குற அந்த காணொலி விஷயங்கள் கூட இல்லை. அப்போ ஒரு கிராமத்தில் இருக்கிற குழந்தைக்கு ஏஃபார் ஆப்பிள்னா ஆப்பிள் அதுக்கு தெரிஞ்சாதான் அது ஆப்பிள்னு, ஓ ஏஃபார் ஆப்பிள் அப்போ ஆப்பிள்னா ஏ அந்த மாதிரி ஏதாவது புரிஞ்சுக்குவாங்க. இது இல்லாமல் கற்றல் முறையில் மாற்றங்கள் கொண்டு வரணுன்றது ரொம்ப காலமாக சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். அப்போ அந்த இதில் வந்து ஒரு முயற்சி எடுத்துகிட்டு போகிறாங்கன்னா பல குழுக்கள் வந்து இந்த கல்வி முறைகளில் மாற்றம் கொண்டு வரதுக்கான இந்த ஆப்பு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொண்டு வராங்க. அதெல்லாம் அவர்கிட்ட பார்த்துக்கிட்டு இருக்காரு. இந்த விஷயங்களில் எதை சரியாக அமல்படுத்த முடியும், இந்த மாடர்ன் ஸ்கூல்னு சொல்கிறாங்களே இப்போ டெல்லியிலலாம் கொடுத்தாங்க, அந்த மாதிரி விஷயங்கள் இதில் எவ்வளோக்கு எவ்வளோ அந்த கற்றல் சூழல்னு சொல்லுவாங்க, அது எவ்வளோக்கு எவ்வளோ அந்த மாணவர்களுக்கு ரொம்ப எளிமைப்படுத்தி கொடுக்குறோமோ அது வந்து அவர்களை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தும். இப்போ காலை உணவு திட்டம்ன்றது ஒரு மிகப்பெரிய சமுதாய திட்டம், சமூக சீர்திருத்த திட்டம். ஏன்னா காலையில் ஏதோ வயிறில் ரொம்பனா தான் அந்த குழந்தை படிக்கிறதுக்கு ஃப்ரீயாக இருக்க முடியும். அப்போ அது இல்லாமல் பள்ளிக்கு வர குழந்தைகள் எப்படி நிலைமை? இப்போ காலை உணவுனா நீங்கள் வீட்டில் கூட கஷ்டப்பட மாட்டாங்க. காலைல எழுந்து டிஃபன் செய்கிறதுனால நீ கிளம்பி போட்டுற மாதிரி. இப்போ இந்த மாதிரி ஒவ்வொரு இதெல்லாம் வந்து நமக்கு அசட்டு. இதுதான் சமூக நீதி திட்டங்கள், இதுதான் திட்டம், இதுதான் இந்த 1000 ரூபா கொடுக்குறது இதெல்லாம் வந்து இது கிடையாது. இந்த மாதிரி விஷயங்கள் தான் இவர்கள் எதிர்காலம். அதே மாதிரி இன்னைக்கு அதுக்கும் பேர் மாற்றிருக்காங்க, பெருந்தலைவர் காமராஜர் திட்டம். உள்ள போவானா பெருந்தலைவர் பேர் வைப்பாங்க, அப்போ அவர் வந்து இன்னொரு பேர் மாற்றுவார். அப்புறம் இதுக்குள்ளதான் ஓடிட்டு இருக்கிறாங்க. தமிழ் தாய் வாழ்த்தை ஏன் முதல்ல பாடல, ஏன் 3வது பாடினீங்க, இந்த புரோட்டோக்கால், இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. சின்ன சின்ன விஷயங்கள்ல தான் கவனத்தை. நீங்கள் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய பொதுச் செயலாளர் சண்முகம் நேற்று ஒரு அறிக்கை விட்டுருக்காரு, தமிழ் தாய் வாழ்த்தை முதல்ல பாடுற மாதிரி தனி சட்டம் கொண்டு வரணும். கம்யூனிஸ்ட் கட்சிகள் என்ன இந்த அளவுக்கு ஆகிட்டாங்கன்ற மாதிரி ஆகுது. ஏன்னா புரோட்டோக்கால்னு ஒன்று இருக்குது, சென்ட்ரல் கவர்மெண்ட் புரோட்டோக்கால், நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட். சென்ட்ரல் கவர்மெண்ட் புரோட்டோக்கால் வந்து ஜனாதிபதி ஆளுநர் கலந்துக்கிற கூட்டங்களில் வந்தே மாதரம் ஃபர்ஸ்ட்டு தேசிய கீதம், அடுத்து தமிழ் தாய் வாழ்த்து. பல்கலைக்கழகத்து வேந்தர் வந்து அவர் தான், அவர் போடுற ஆர்டர் தான் அங்கே இதாகும். இதில் தமிழக அரசு சொல்லும், இப்போ பதவியேற்பு விழாலேயே இவங்க சொல்லியிருக்காங்க. ஆனால் நான் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டாஃபு,
நான் அந்த புரோட்டோகால் மீற முடியாதுன்னு அவர் சொல்லி பண்ணாரு. இதுக்கெல்லாம் குதிச்சாங்க. ஆனால் தலைமை நீதிபதி பதவியேற்புகளாலையும் வந்தே மாதரம் பாடிச்சு. அன்னைக்கு அப்போதைய முதல்வர் ஸ்டாலின் கம்முன்னு உட்காந்துட்டு வந்தார். அவர்கள் உடைத்தால் மண் குடம், மற்றவர்கள் உடைத்தால் பொன் குடம். இது ஒண்ணு. இப்போ தமிழ்நாட்டில் நடக்கிற ப்ரோக்ராம் இருக்குல்ல, அதுல வந்தே மாதரம் பாடினாங்கன்னா நீங்க கேள்வி கேட்கலாம். அதுல தமிழ் தாய் வார்த்தை புறக்கணிச்சாங்கன்னா கேள்வி கேட்கலாம். அது கரெக்ட். இப்போ இது இதோட தான் நிக்கணும். இதுக்கு ஒரு தனி சட்டம் கொண்டு வரணும்னா சண்முகம், அவர் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, தேசிய கட்சி கொஞ்சம் கூட எதை பத்தியும் கவலைப்படாம இந்த மாதிரி விஷயங்களை தான் கவனம் செலுத்துறாங்க. நீங்க ஆணவ கொலைக்கு எதிரான தனி சட்டம் கொண்டு வரணும்னு வன்னி அரசு போராடிட்டு இருக்காரு. இது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய கோரிக்கையும் கூட. ஆனா இன்னை வரைக்கும் அவர்கள் அதை பத்தி பேச மாட்டேங்கிறாங்க. கடந்த ஆட்சியில இருந்துமே அந்த கடந்த ஆட்சியில இருந்தே இருக்குது. இப்போ போராடுறான். இப்போ அதுக்கு சண்முகம் அழுத்தம் கொடுத்தாருன்னா அது இந்த கவர்மெண்ட்டுக்கு ஒரு அழுத்தமா இருக்கும். அதுதான் தேவை இன்னைக்கு. கண்டிப்பா. இன்னொன்னு ராம்சார் நிலங்கள், அதுக்கு ரொம்ப பதட்டப்பட்டு அன்புமணி வீடியோ போடுறாரு. அந்த மாதிரி விஷயங்களுக்கு நீங்க கவனம் செலுத்தினீங்கன்னா உங்க டைபி எஸ்எஃப்ஐ திருப்பி விட்டீங்கன்னா இளைஞர்கள் அதை நோக்கி நகருவாங்க. நம்மளுடைய இயற்கை சூழல் பாதுகாக்கணும். அதுக்கு தனி சட்டம் கொண்டு வரணும். ராம்சாரை ஒரு தனியார் நிறுவனத்துக்கு கட்டடம் கட்ட திமுக அரசுல அனுமதி கொடுத்த பொழுது வாய்மொழி மௌனமா இருந்த ஆட்கள் இன்னைக்கு தமிழ் தாய் வாழ்த்து இந்த மாதிரி விஷயங்கள்னா அப்படியே போங்குறாங்க. இதுதான் இன்னைக்கு அரசியல்வாதிகள். இதுல இந்த கம்யூனிஸ்ட் கட்சி மாதிரி கட்சிகள் கூட இதுல ஈல்ட் ஆயிடுச்சேன்னு பார்க்கும்போது தான் இவர்கள் என்ன அரசியல் பண்றாங்க அப்படின்ற இது நமக்கு தோணுது. கடைசியா ஒரு கேள்வி என்னன்னா, இத்தனை ஆண்டு காலமாக திராவிட கட்சிகள் இந்த மண்ணை ஆண்டாச்சு. இப்ப புதுசா ஒரு நடிகர் மறுபடியும் மக்களை ஆள்றது அப்படிங்கிறது மக்களுக்கு புதுசா இருக்கு. ஜென்சி கட்டுகளுக்கு அதோட ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த 2 மாதங்கள் கிட்டத்தட்ட கடந்து முடிஞ்சிருச்சு. இப்ப அடுத்து வர காலகட்டங்கள் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? மக்கள் எந்த மாதிரி எதிர்பார்க்கறாங்க? இப்ப போற போக்கே சரியா போச்சுன்னா சரியா இருக்குமா அப்படின்ற ஒரு கேள்வியோட ஏங்க, ஒரு அரசு அவங்களுக்கு ஒரு பொறுப்பு கொடுத்துருக்காங்க ஜனங்க. அப்படிதான். இதுக்கு முன்னாடி இந்த 60 ஆண்டு காலம் காங்கிரஸ்ல கூட இந்த அளவுக்கு மோசம் இல்லை. காமராஜர் இதெல்லாம் வேற லெவல். கக்கன் மாதிரி ஆட்கள்லாம் இருந்தாங்க வச்சுக்கோங்க. இந்த 60 ஆண்டு காலத்துல அரசியல்ன்றல வியாபாரம் வந்தா இது பண்ணும் அது பண்ணும், இவர்களே கான்ட்ராக்ட் எடுப்பார்கள், திடீர் பணக்காரர்கள் ஆவார்கள். இன்னைக்கு இருக்கிற எல்லா அமைச்சர்களுமே மருத்துவக் கல்லூரி இருக்குது, அட்லீஸ்ட் சிபிஎஸ்சி ஸ்கூல் இருக்குது, ஹோட்டல்கள் இருக்குது, பெரிய பெரிய வியாபாரங்கள், பெரிய பெரிய நிறுவனங்கள். டிஆர் பாலுலாம் நீங்க 80கள்லயே அவர் ஒண்ணுமே கிடையாது. 5000 ரூபாய்க்கு என்கிட்ட ஃபியட் காரை வாங்கிட்டு காசே கொடுக்கலன்னு மேடையில வச்ச ஸ்டாலின் சொல்றாரு. அந்த லெவல் தான் இருந்தார் இன்னைக்கு. அப்ப இது எப்படி இதெல்லாம் வருது அப்படின்னா அதுக்கெல்லாம் ஒரு கணக்கு வச்சுக்கிட்டு இந்த அரசாங்க செட்டப்ல என்னென்ன முறை இருக்குதோ. இன்னைக்கு பாருங்க, KN நேரு தன்னுடைய அந்த வழக்கையே குவாஷ் பண்ண சொல்லி கோர்ட்டுக்கு போறாரு. ஏவா வேலு அந்த வழக்கை குவாஷ் பண்ணணும்னு போறாரு. இதெல்லாம் என்ன தைரியம் வருதுன்னா, சமீபத்தில் பிளாஸ்ட்னு ஒரு படம் வந்துச்சு தெரியுமா? அதுல அந்த அமைச்சர் பேசுவார், இந்த இதுக்கு ப்ராஜெக்ட் எனக்கு 1000 கோடி ரூபா வேணும்னு. 1000 கோடி ரூபா நான் பார்ப்பான், 8000 கோடி ரூபா 1000 கோடி ரூபா எனக்கு வேணும். இவ்வளோ பேர் ஏதாவது பிரச்சனை வந்தா இந்த காசை வச்சு தான் நான் வக்கீல வச்சு வாதாடணும். இன்னைக்கு அந்த செட்டப் இருக்கு. ஒரு சிட்டிங்கு 50 லட்சம் ரூபா. உச்சநீதிமன்றத்தில் பெரிய வக்கீல்கள், ரோத்தகி எடுத்துக்கங்க, சிங்வி எடுத்துக்கங்க, கபில் சிபில் எடுத்துக்கங்க. அப்போ 50 லட்சம் ஒரு கோடி ஒரு சிட்டிங் ஒரு நாளைக்கு. அது ஜட்ஜிங்களே அவங்கள பார்த்தா பயப்படுவாங்க. அவங்க இல்லாத பாயிண்ட்லாம் தீருவாங்க, அவங்களுக்கு ரிலீஃப் வாங்கி கொடுத்துருவாங்க. இப்படித்தான் பலருடைய கதை ஓடிட்டு இருக்கு. அந்த தைரியம் தான். அப்போ இதெல்லாம் இல்லை, நாங்கள் ஒரு முறையான அரசாங்கம் பண்ணுவோம்னு இவங்க சொல்றாங்க. இது பார்த்துருவோம் 6 மாசம் இப்படிதான் சொன்னவங்களாம் பார்த்துருக்கோன்ற மாதிரி தான் எல்லாருடைய எண்ணமும் இருக்கு. இதுல நீங்க நான் சொல்றது பெருசாலாம் பண்ண வேணாம், ஓரளவுக்கு நியாயமா. இப்ப 100 ரூபா இந்த திட்டம் அப்படின்னா 10 ரூபா எடுத்துட்டு கூட 90 ரூபாய்க்கு அந்த திட்டத்தை நிறைவேற்றினீங்கன்னா கோயில் கட்டி கொடுத்துருவோம். ஆனா இங்க அப்படி இப்படின்னு போய் 50 ரூபா தான் அந்த கான்ட்ராக்டர் கைக்கே போகுது. அவங்க ஒரு 10 ரூபா அதில் லாபம் எடுத்துட்டு 40 ரூபா செய்து ஒண்ணுமே இல்லை. அப்ப இது ஒண்ணு வெளிப்படைத்தன்மையான விஷயங்கள். எது உங்களுக்கு கேள்விகளுக்கு பதில், RTI மற்ற விஷயங்கள், அதே மாதிரி கனிம வள கொள்ளை, மற்ற இந்த ஆக்கிரமிப்புகள், இது எல்லாமே கரெக்ட் பண்ணாலே உங்களுக்கு கவர்மெண்ட்டுக்கு வருமானம் வரும். இயற்கை வளமும் பாதுகாக்கப்படும். இன்னைக்கு எல்னினோவுடைய அடிப்படை காரணம் நம்ம இயற்கையை கை வைக்கிறோம், இயற்கை நம்ம மேல கை வைக்குது. நீங்க சொல்றீங்க விவசாயிகள் இந்த மழை பொய்த்து போகும்போது 2 இது இருக்கு. அதீத மழை இல்லை பொய்த்து போகும், 2ல ஒன்று நடக்க போகுது. வர்ற அக்டோபர் நவம்பருக்கு மேல 2015 மாதிரியும் நடக்கலாம். அதனால சென்னை என்ன ஆக போகுது அவங்களுக்கு? இப்போ அது ஒரு பிரச்சனை புதுசாக வந்த கவர்மெண்ட்டுக்கு. இது ஒரு பெரிய பேரிடர் இருந்தால் அதை எப்படி சமாளிக்கிறது? அதனால இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. மக்கள் அதை தான் எதிர்பார்க்குறாங்க. ஓரளவுக்கு கிளீன் கவர்மெண்ட் கொடுத்தாலே மற்ற ஸ்டேட்டை பாருங்க. இன்னொன்று, ஓட்டுக்கு பணம், அந்த கலாச்சாரம் எனக்கு இந்த தடவை அடிபட்டிருக்குன்னு ஒரு இது இருக்கு. ஏன்னா துட்டை வாங்கிட்டு
யாருக்கு போடணும்னு தீர்மானிச்சு போட்டாங்க. அப்போ இனிமேல் வர்றவன் துட்டு கொடுக்க யோசிப்பான், துட்டு கொடுத்தா நீ வாங்கிட்டு போட மாட்டேன் அப்படின்னு. அப்போ இந்த இந்த புது கவர்மெண்ட்டும் ஓட்டுக்கு துட்டு கொடுக்காம பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும். இங்கேயும் இந்த அரசுலையும் அங்கே ஒன்று இங்கே ஒன்று வேலைகளும் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இந்த திராவிட கலாச்சாரமும் உள்ள ஊறிட்டு இருக்குது. எப்படின்னா அவர் பேரை மேலே போட்டேன், என் பேரை கீழே போட்டேன், இங்கேயும் போட்டேன், இதெல்லாம் இவர்களுடைய புத்தி. பொதுவாக அரசியல்வாதினா அது பார்ப்பான். அது எதுவுமே இல்லாத ஒரு எளிமையான ஒரு இது கவர்மெண்ட் போனாதான் நல்லா இருக்கும். பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. ஓகே சார், நிகழ்ச்சியில் வந்து நிறைய விஷயங்களை வந்து பகிர்ந்துக்கிட்டீங்க. மிக்க நன்றி சார்.